வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இனிய நன்னாளையும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தகப்பனாகிய பிதா, பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவின் சாயலாக கொடுக்கப்பட்ட உதவியாளர் பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தெய்வத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மறுபடியும் இரு கரங்களை குப்பி நாங்கள் வருக வருக என்று உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் சில ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு விதமான விவிலிய தொடர் போதனையாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரகசியங்களும் ஆவிக்குரிய சத்தியங்களும் போதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடசாலை என்று சொல்லுவேன். இந்த பாடசாலைக்கு ஒரே ஒருவர் தான் ஆசான். நாம் யாவரும் அவருடைய மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறோம். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எங்களோடு கூட இத்தனை மாதங்களும் நீங்கள் இணைந்திருந்து இவ்வளோ காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் இதை ஷேர் செய்யுங்கள். ஏன் இதை நாங்கள் வற்புறுத்தி ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே வருகிறோம் என்றால், இந்த கடைசி காலங்களில் பார்ப்பீர்களானால் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய எழுச்சி என்கிற பெயரில் அதிகமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் காண நேர்ந்திடும். எந்த திசையில திரும்பினாலும் பார்ப்பீர்களானால் நீங்கள் காணும் இடமெல்லாம் ஆன்மீகம். ஆன்மீகம் என்கிற பெயரில் இன்றைக்கு இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு போலி சாமியார்களும் போலி கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் எங்கிலும் காண முடியும், எதிலும் காண முடியும். கிறிஸ்துவத்தில் மட்டும் அல்ல, கிறிஸ்துவம் அல்லாதவர்களை குறித்தும் தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்துவ கோட்பாடுகளுக்குள்ளும் கிறிஸ்துவ கட்டமைப்புக்குள்ளும் அவர்கள் வராததினால் அவர்களை குறித்து நாங்கள் விமர்சிப்பதில்லை. அவர்களாய் ஒரு தேவரையும் ஒரு தேவனையும் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு ஒரு பெயரை சூட்டினார்கள். அது கல்லோ மண்ணோ மரமோ என்ன மாடோ ஏதோ என்ன மிருகமா இருக்கட்டும், படைப்புகளை எல்லாம் அவர்கள் பெயர் சூட்டி வணங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். உயிரே இல்லாத காரியங்களை குறித்தெல்லாம் அவர்கள் பேசி அதை மேன்மைப்படுத்துவதும், இப்படிப்பட்ட விதமான வழிபாடுல இருக்கக்கூடியதுதான் இந்த பாகால் வழிபாடுகள் என்று சொல்லி நாம் வேதாகமத்துல வாசிக்கலாம். ஆண்டவரால் அருவறுக்கப்பட்ட ஒரு வழிபாடு. அதில் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நாம் யாவரும் அதற்குள்ளாக நடப்பதில்லை, அதற்குள்ளாக கடந்து செல்வதில்லை. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, விபரீதம், ஒரு விபத்தான காரியங்கள், விபரீதமான காரியங்களுக்குள்ளெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவம் அதிகமாக படர்ந்து விட்டது. 99% கிறிஸ்துவம் அவ்வண்ணமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் இந்த விவிலிய தொடர்போதனையில நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதில கால் ஊன்றி நிற்கிறீர்கள்? என்ன விதமான கோட்பாடுல கால் ஊன்றி நிற்கிறீர்கள்? விவிலியத்திலிருந்து தான் பேசிக்கொண்டு வருகிறார்கள். விவிலியத்தின் அடிப்படையில தான் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நான் ஆமோதிக்கிறேன், அங்கீகரிக்கிறேன். ஆனால் அது விவிலியத்துல எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாக கூறப்படுகிறதா? அவ்வண்ணமாக நீங்க ஒரு எழுத்தை கூட ஒரு தூதனானவன் ஒரு எழுத்தை மாற்றுவானால் கூட அவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுலப்போஸ்தலர் நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாக நாம் பின்பற்ற வேண்டும். அதை பிரயோஜனத்துக்குள்ளாராக கொண்டு வர வேண்டும். நாம் இந்த காரியங்களை எல்லாம் அதிகமாக நாடி தேடி நாம் சென்று கொண்டிருக்கும் அந்த பாதையில பிசாசானவன் பார்ப்பீர்களானால் எவ்வளவோ முற்களையும் கற்களையும் இப்படியாக
அவன் தடைகளாக கன்னி செடிகள் எல்லாம் அவன் வைத்து கொண்டே இருப்பான். கன்னி வெடிகளையும் வைத்து கொண்டிருப்பான். கால் மேல காலை கொண்டு போய் கன்னி வெடியும்ல வச்சு, நீங்க கடலுக்குள்ளெல்லாம் கன்னி வெடிய நாட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரான் படையினர்கள் அந்த தீவை தாண்டி வரக்கூடிய சில கப்பல்கள், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம வரக்கூடிய கப்பல்கள் அந்த கன்னி வெடிய தொட்டுச்சுன்னு வைங்களேன், அப்படியே வெடிச்சு செதறிடும். அப்புறம் எங்களை நீங்க வந்து குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா சரியான பாதையில வந்தாதான் நீங்க சேஃபா போக முடியும். பாதையை மாற்றி டீவியேஷன் என்கிற அந்த பெயர்ல நான் குறுக்கு வழியில போய் நான் வந்துருவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அங்கெல்லாம் கன்னி வெடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுடைய என்ன சொல்றது, இந்த சுக்கான் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா, அது போய் பட்டுச்சுன்னா வெடிச்சிடும். டொர்னேடோ என்று சொல்லுவார்கள் அதற்கு பேர். ஆல்ரைட். இப்போ இந்த விதமான கன்னி வெடிகளை அங்கே அங்கே நாட்டி வைத்திருக்கிறான் அந்த பாதையில. அதை தெரியாமல் காலை வைத்து வெடிச்சு சிதறினதை கூட அவர்கள் உணராதபடி இன்றைக்கு கிறிஸ்தவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப பொடி வச்சே பேசிட்டு இருக்கீங்க, விஷயத்துக்கு வாங்க, எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு என்னுடைய செவிகளுக்கு உரைக்கிறது. உங்களுடைய மனதின் ஒலி, மனதின் குரல் என் செவிகளுக்கு உரைக்கிறது. எதை குறித்து பேசி வருகிறோம்னா, ஒரு 4-5 பெண்டகோஸ் திருச்சபைக்கு போங்க, ஒரு 4-5 பாரம்பரிய திருச்சபைக்கு போங்க, ஒரு 4-5 கத்தோலிக்க திருச்சபைக்கு போங்க. எல்லா திருச்சபையிலும் இப்போ உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டக்கு டக்கு டக்குன்னு இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வழிமுறைகள் எப்படியா இருக்கு, எதை பின்பற்றுகிறார்கள், எந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நோட்ஸா எடுத்து ஒரு பக்கம் இடது பக்கம் உங்களுடைய அந்த நோட்ஸை வைத்துக்கொண்டு வலது பக்கம் உங்களுடைய விவிலியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல அதற்கு நீங்க உங்க விவிலியத்தை சரியாக படித்து புரிந்திருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். எதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்கிற சரியான வியாக்கியானத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வெந்து வேகாத காய்கறி மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், நறுக்கு நறுக்குன்னு பல்லுல போய் மாட்டிக்கும், கடிக்க கூட முடியாது. அது சரி, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கிறிஸ்துவம். அதனால முதல்ல நீங்க வெந்து வேகாதவங்களா இருக்கிறத நிராகரிச்சு, நீங்க முதல்ல நல்லா வெந்து அழகான பதத்துல இருக்கக்கூடிய இந்த வெள்ளாட்டு கறியும்பாங்க, அதை பிரியாணியில போட்டு அப்படி சாப்பிட்டா இந்த பீஸை கடிக்கிறப்போ அதுல கூட ஒரு சுவை, ஒரு ருசி வரும் பாருங்க. நல்லா கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் அந்த வெங்காய பச்சடி எடுத்து அப்படியே வச்சோன்னா, மொகலியர்கள் தான் இதை வந்து பிரியாணி என்கிற காரியத்தை கொண்டு வந்தாங்க. எவ்வளோ பேருக்கு வாய் ஊறுது. அந்த மாதிரி இருக்கணும். வேதாகமத்தோடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் மாத்திரத்தில் இந்த வாயில போன நல்லா வெந்த வெள்ளாட்டுக்கறி பிரியாணியில போய் அப்படியே அந்த பதத்தோட உள்ள போற மாதிரி இருக்கும். கஷ்ட காலங்களிலும் அது அப்படிதான் இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கிறப்போ அப்படிதான் இருக்கும். மகிமை இயேசுவின் நாமத்திற்கு கொடுப்பீர்கள், தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள். சரியான ஒரு சீரான நிலையில உங்க மனது என்றைக்கும் வகுத்து கொண்டிருக்கும். சரியான ஒரு பாதையில நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். பிரச்சனைகள் மத்தியில தான் நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். எந்த பிரச்சனை இல்லை என்றால் அங்கே ஜெபிப்பதற்கோ விசுவாசத்தை நாம் அதிகரிப்பதற்கோ அங்க சாத்தியக்கூறே கிடையாது, அங்க தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, உபத்திரங்கள் மாத்திரமே உண்டு என்று சொல்லுவேன். கடைசி காலங்களில் எந்த திசையில திரும்பினாலும் ஏதோ ஒரு உபத்திரம் ஆடிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ண முடியும்? அவைகளை மேற்கொள்ளுகிறவனே பரலோக ஜீவியத்தை கண்டடைவான் என்று வேதாகமம் வெளிப்பாடு 3:21 3:12 சொல்லுகிறது. யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் அதாவது டெம்டேஷன்ஸ், சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கிறானோ அவனே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்கிற அந்த வசனம். ஆகையால் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து சரியான விவிலியத்தை பதத்தோட புரிந்து கொண்டு நீங்கள் கம்பேர் செய்து பார்ப்பீர்களானால் எல்லா கட்டமைப்புகளிலும் குளறுபடி உண்டு, எல்லா திருச்சபைகளிலும் குளறுபடிகள் உண்டு. ஒன்னை பிடிச்சுக்குவாங்க, 10 விட்டுருவாங்க. எங்களுக்கு இதுதாங்க, எங்க திருச்சபை இந்த இதுல தாங்க இயங்கும், எங்களுக்கு இதுல தாங்க நம்பிக்கை, நாங்க இதை சரியா ஒண்ணு சரியா பண்ணுவோம். அதுக்கு வசனத்தெல்லாம் கூட காட்டுவாங்க. ஒன்றையே கேட்பேன் அதையே பற்றி கொள்வேங்கிற அந்த இன்னொரு வசனத்தையும் காட்டி இந்த ஒன்றையே தான் நாங்க பற்றிக்கொள்வோம், இதன் படிதான் நாங்க வாழ்வோம். இது எப்படி இருக்குன்னா 10 கட்டளைகள் கொடுத்தாரு இல்லைங்களா,
தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, திருடாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. அதுல நான் கொலை செய்யாதிருப்பேன் என்று சொல்லி அதை மட்டும் படித்துக் கொள்வார்கள். நாங்கள்லாம் கொலையெல்லாம் செய்யறது இல்லைங்க. கொலையாளி இல்லாத திருச்சபை எங்க திருச்சபை. ஆனா நாங்க விபச்சாரம் செய்வோம், தாய் தகப்பனை கனம் பண்ண மாட்டோம், அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க பொய்யெல்லாம் சொல்லுவோம், நாங்க திருடுவோம். கொலைதான் மிகப்பெரிய கொடிய ஒரு பாவம். பாவங்களுக்கெல்லாம் பிரதான பாவம் கொலை என்பது நீங்க அறிவீர்களா அப்படின்னு இவன் பாட்டுக்கு ஏதாவது டைலாக் அடிச்சு விட்டே இருப்பான். எங்கடா இருக்கு பைபிள்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது. டூ நாட் மர்டர்னு இருக்க பாருங்க, அதுல ஒன் ஆஃப் த கட்டளை தான் அது அப்படின்னு. இந்த மாதிரி போய் உக்காந்து நீங்களும் நாசமா போய் உங்க குடும்பத்தையும் நாசப்படுத்திடாதீங்க. உங்க ஆத்மா நாசமா போயிட்டு இருக்குன்னு வேதாகமா பல முறை உங்களை எச்சரிப்பு சத்தத்தில் குள்ளாராக நடத்துகிறதை நீங்கள் கண்களை திறந்து, இருதயத்தின் கண்களை திறந்து நீங்கள் கேட்க வேண்டும். அதனாலதான் நாங்க ஒன்றும் பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு போதகன் கிடையாது. நான் பில்லி கிரஹாம் மாதிரியோ இல்லை பெரிய பெரிய போதகரன் மாதிரியோ பெரிய ஐகானிக் ஸ்டார்லாம் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண சேனலை போல தெரியலாம், ஆனால் விவிலியத்தை எவ்வண்ணமாக போதிக்க வேண்டுமோ அவ்வண்ணமாக உங்களுக்கு போதித்து நடத்தக்கூடிய ஆவியானவரை கனப்படுத்துகிற யாவரும் இந்த சேனலை விட்டு வெளில போக மாட்டீங்க. நீங்க போதிக்கிறத நீங்க கேட்டாலே மோர் தேன் இனஃப். ஒன் திங் ஐ கேன் கேரண்டி, ஒரு கேரண்டி எங்களால கொடுக்க முடியும். என்னன்னு கேட்டா, நீங்க உலகத்திலேயே பெரிய பில்கேட்ஸ் மாதிரி பில்லியனர் ஆவீங்க, மில்லியனர் ஆவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய சித்தம் நீங்க பில்லியனர் ஆகி பிறருக்கெல்லாம் தொண்டு செய்யணுங்கிறது அவருடைய சித்தம்னா அவர் ஆக்குவார். இங்க அதை போதிக்கல. தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? உங்களில செயல்பட வேண்டும். நீங்களும் நானும் தான் அந்த நடமாடும் தேவனுடைய ராஜ்யம். நீங்களும் நானும் தான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். தேர்ஃபோர், அதனால் நாம் யாவரும் நீதியின் காரியத்தை செய்வோம். நம்மை காண்கிறவர்கள் யாவரும் இயேசுவை பின்பற்று வருவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நானும் நீங்களும் இயேசுவை பிரதிபலிப்பதோடு கூட இயேசுவுக்கு சாட்சியாக வாழக்கூடிய நடமாடும் சீஷர்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த நடமாடும் சீஷத்துவத்தை தான் இன்றைக்கு உலகம் தேடி அலைகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் யாவரும், ஆனால் கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுங்களா? நாம் கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த கோட்பாடுகளையும் நியமங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் நமக்குள்ளாராக செயல்படுத்தாதனால், அது வெளிப்படாதனால் we are unable to reflect the love of Christ. ஒரு நாத்திகனை காட்டிலும், ஒரு புறஜாதியானை காட்டிலும், வேற ஒரு தேவர்களை பின்பற்றுகிறவனை காட்டிலும், வேற மதத்தாரை காட்டிலும் மிக கேவலமான நிலைமையில நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களை கண்டா தெரிச்சு ஓடலாம். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் நாம் விஷயத்துக்குள்ளாராக கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் 8வது அதிகாரம் முடிவு தருவாயில் இருக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா 8வது அதிகாரத்தை நாம் முடித்து நிறைவேற்றி விட்டு 9வது அதிகாரத்துக்குள்ளாராக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஒரு புதிய என்ன சொல்லுவது, ஒரு சகாப்தத்தை உருவாக்க இருக்கிறோம், ஒரு அத்தியாயத்தை உருவாக்க இருக்கிறோம். இட்ஸ் லைக் எ நியூ எபிசோட் வித்தின் an எபிசோட், ஒரு செக்ஷன் என்று சொல்லலாம். அந்த செக்ஷன் பெயர் தான் உடன்படிக்கை. மிக மிக முக்கியமான காரியம். முக்கியத்துவம், மகத்துவம், சத்தியம் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு காரியம்னு உடன்படிக்கை. இதை குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஆனால் ரத்தன சுருக்கமாக 8 அதிகாரங்கள்ல நாம் பல காரியங்களை குறித்து பேசியிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதியில பூமியை, ஒழுங்கீனமா இருந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார், சிருஷ்டிப்புகளை எல்லாம் உருவாக்கினார். அந்த சிருஷ்டிப்புகள் படைப்புகளுக்கு மேலெல்லாம் நாம் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவருடைய சாயலில உருவாக்கி எல்லா ஆதிக்கத்தையும் அவர்களுடைய கைகளில் கொடுத்தார். ஒரே கட்டளை தான் சொன்னார், அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கக்கூடிய கனியை நீங்க சாப்பிடலாம். இங்க இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த நன்மை தீமை இருக்கக்கூடிய ஜீவ அந்த நன்மை தீமை இருக்கக்கூடிய அந்த மரத்தின் விருட்சத்தை நீங்கள் ஒரிஜினல் சரியான பதத்துல பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன், அந்த திசையிலேயே உங்க கண்கள் போக வேண்டாம், எடுத்தும் சாப்பிடும் நாளிலே மரித்தே போவீர்கள் என்று சொன்ன கட்டளையை பிசாசு வஞ்சித்து அவர்களை வீழ்கடித்தான்.
பிசாசு அந்த ஸ்தானத்தை பிடித்து கொண்டான், அவன் அதிபதியாய் மாறினான், இந்த உலகத்தின் அதிபதியாய் மாறி இந்த உலகம் சீர்கெட்டு போவதற்கு எல்லா மூல காரணமும் தந்திர செயல்களும் அவனிடமிருந்தே வந்தது. ஏனென்றால் மனிதர்கள் யாவரும் அவனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். பூமி சீர்கெட்டு போனது. எல்லா அக்கிரமங்களும், அநியாயங்களும், அயோக்கியத்தனங்களும், காம விகாரங்களும், விக்கிரக ஆராதனைகளும் மற்றும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் இந்த காலங்களில பார்க்கிறோ அதெல்லாம் ஆதியிலே இருந்தது. அதன் நிமித்தமாக ஆண்டவர் व्यसனப்பட்டார், கோபப்பட்டார். தன்னுடைய கோப ஆக்கினையின் விளைவு, இந்த உலகத்தை நான் பழைய நிலைமைக்கே நான் கொண்டு வந்து விடுகிறேன், அழித்து விடலாம், ஆட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி அங்க தேவனாகிய கர்த்தர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து இந்த உலகத்தை அழிக்கலாம் என்கிற மாத்திரத்தில் நோவா தன் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அதன் மூலமாக பேலை என்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட், ஒரு புது ஒரு பிரமாணத்தை போலதான் அது பிறக்கிறது. பேலை என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம், என்னையும் உங்களையும் காப்பாற்றக்கூடிய நாமம், ரட்சிக்கக்கூடிய நாமம். மகா ஜலப்பிரளயம் வந்தது. மகா உபத்திரவ காலத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பல காரியங்களை நாம் படித்தோம், வர்ணித்தோம், விவரித்தோம், அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன், கற்றுக்கொண்டோம். 8வது அதிகாரத்துல நோவா அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பு என்றால் விடுதலை பிறந்தது. தரை தட்டி கப்பல் நின்ற மாத்திரத்தில் எல்லாரும் இறங்கி வந்தார்கள். ஒரு புதிய ஜீவனை தொடங்கும்படி, ஒரு புதிய இத்திஹாசத்தையும் சகாப்தத்தையும் உருவாக்கும்படி அவர்கள் இறங்கி ஒரு நம்பிக்கையோடு கூட வெளியேறினார்கள். ஏன் நம்பிக்கை வந்தது? இத்தனை காலங்களும், ஏறத்தாழ 1 வருட காலமாக அந்த பேழை சுற்றி கொண்டே இருந்தது உலகத்தை. அத்தனை காலங்களும் ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கல. சோறு தண்ணி இல்லாம இல்ல, எல்லாம் இருந்துச்சுங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் தத்ரூபமாக இன்றைக்கு அந்த கப்பலை கட்டியே வச்சிருக்காங்க யூஎஸ்ல. யாரெல்லாம் பார்க்க முடியுமோ பாருங்க, இல்லைன்னா டாக்குமெண்ட்ரிலேயே உங்களுக்கு அந்த சில காரியங்கள் எல்லாம் அழகா ஏஐல உருவாக்கி காட்டுறாங்க. எவ்வளவு தண்ணீர் தேவைப்பட்டதோ அவ்வளவு தண்ணீர்லாம் அங்க சேகரித்து வைத்தார்கள். 1 வருட காலம் தேவையான தண்ணீர் அந்த கப்பல்ல மிதந்து கொண்டே இருந்தது. ஏன்னா கடல் தண்ணீரை குடிக்க முடியாது, மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய பிணங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருந்தாலும் அந்த தண்ணீர் பிரயோஜனப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்னொரு அதாவது ரிசர்ச்ல என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், கப்பல் சில இடங்களில் அங்க இந்த பேழையானது சுற்றி கொண்டிருக்கும் மாத்திரத்தில் பிணம் இல்லாத இடங்களிலெல்லாம் நல்ல தண்ணீர் கிடைத்தது. அதன் நிமித்தமாக நோவா அவரோட பேரல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டாருன்னு. எப்படியோ இருக்கட்டும், ஏதாக இருக்கட்டும், கர்த்தர் கிருபையாய் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள், பறவைகள் மற்றும் எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் காத்து கொண்டார். எவ்வளவு பேர் என்னோட சேர்ந்து ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? என்னையும் உங்களையும் அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் போஷித்து, பராமரித்து, பாதுகாத்து இம்மட்டுமாய் வழி நடத்தக்கூடிய நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இல்லைங்க எனக்கு வேலை போயிடுச்சு, இல்லைங்க எனக்கு இது இந்த காரியம், எனக்கு கடன் தொல்லை, இது அதுன்னா அதற்கு பின்பே ஏதாவது ஒரு குட்டி பிசாசின் செயல்பாடு ஒளிந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த மாத்திரத்தில் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இதன் மூலமாக தான் உள்ளே நுழைகிறது. உங்க மனைவி யாரா இருக்கலாம், நுழைவாசல் என்று சொல்லி உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. வீட்டுக்குள்ள நீங்க வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம். உங்க பிள்ளை போற இடத்த நீங்க கவனிச்சு பார்க்கணும். எந்த இடத்துக்கு போறான், என்ன பண்றான், பசங்களோட சேர்ந்து சிகரெட்டு மேல போக வேகமா விடுறானா, பெண்கள் என்ன பெண் பிள்ளை இருக்குதா, அப்போ மொபைல் என்ன நோண்டிட்டு இருக்கு பார்க்கணும். சும்மா இன்டர்நெட் கனெக்ஷனை போட்டு ரூமுக்குள்ள போட்டு நீங்க அமுச்சு விட்டுறாதீங்க. அது என்ன கர்மத்தெல்லாம் பார்க்குதுன்னு நீங்க கண்காணிக்கணும். ஏதோ ஒரு நுழைவாய்க்குள்ளாராக பிசாசு எப்படியும் உங்க வீட்டுக்குள்ள பிரயாணிச்சு விடுவான். அப்படிப்பட்ட காலகட்டம் எளிதான காலகட்டங்கள். இது அனைத்தும் நோவாவின் காலத்துல இருந்தது. இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் இல்லாம இல்ல. நோவாவின் காலத்துல இந்த மாதிரி என்னென்ன நாகரிகங்கள் இருந்ததோ அத்தனை நாகரிகங்களும் இருந்தது. அது உச்சத்திற்கு வந்த மாத்திரத்தில் தான் அவர்கள் கெட்டு சீரழிந்தார்கள். நோவாவின் காலத்தில் இருந்ததை போல இந்த காலங்களில் இருக்கும் என்று மத்தேயு 24:37 விற்பதும் வாங்குவதும் என்று சொல்லி அங்கே மேல் பூச்சாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தாலும் அதோடைய உள்நோக்கம், உள் அர்த்தம் இதுதான். அதற்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கானா? எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டார். ஏன்? அந்த எவிடன்ஸ் கிடைச்சா நம்மால் அதில் இருந்து நூல் பிடிச்சி திருப்பியும் வேகமா உருவாக்கிடுவான். அப்படி இருந்தே ஒரு 6000 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் திருப்பியும் கொண்டு வந்துட்டானுங்க. முன்ன இருக்கிறத விட இப்ப அதிகமா பாம்பு, இது அது, நைட்ரஜன் பாம்பு, நியூக்ளியர் பாம்பு ஒரு தட்டி விட்டான். எல்லா தேசமும் வச்சிருக்கிறான்.
அமெரிக்காக்காரன் 1000க்கு மேல நியூக்ளியர் பாம் வச்சிருக்கிறான். இவன் சொல்றான் ஈரான்காரன் நியூக்ளியர் பாம் வச்சிருக்கிறான், பெரிய த்ரெட்டு தெரியுமா உலகத்துக்குன்னு. நீ மட்டும் ஒழுக்கமா? அவன் கேட்கறான், ஈரான்காரன் கேட்கறான், நீ 1000 பாம் வச்சிருக்கிற, நீ ஒழுக்க, நான் ஒரு 2-3 பாம் வச்சிருந்தாதான் உனக்கு எங்க வலிக்குதுங்கிறான் அவன். அதனால வாரம் ஆயிடுச்சு, அடிச்சுக்கிறானுங்க 2 பேரும். அமெரிக்காக்காரன் லேஸ்பட்டவன் இல்ல, சைனாக்காரன் வச்சிருக்கிறான், ரஷ்யா வச்சிருக்கிறான், இந்தியா வச்சிருக்குது. ஏன் வச்சிருக்கிற? ஒருத்தன் மேல ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்ன அடிச்சின்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன், அந்த பயத்தோட நீயும் இருக்கணும் நானும் இருக்கணும். எவ்வளவு அழகான உலகம் பார்த்தீங்களா? இவர் அடிச்சா அவர் திருப்பி அடிப்பாருங்கிற பயத்தோடு இருக்கணுமா? உருப்பிட்ட மாதிரி தான். இப்படிதான் இருந்துச்சு நோவா காலத்துல. தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன். மனிதர்கள் தங்களுடைய இருதயங்களுக்கு எதெல்லாம் நியாயம் என்று சொல்லி கண்டார்களோ அவைகளை செய்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் விட இவன் பலசாலி அப்படின்னு வைங்களேன், டக்குன்னு போய் அவன் பொண்டாட்டி புள்ளையை தூக்கிட்டு என்ன வேணா பண்ணுவான். இன்னிலிருந்து இவன் ஏன் பொண்டாட்டி, அவன் அழகா இருக்கா, எனக்கு வேணும். அவன் பாவம் இன்னும் ஜனாட்ட இருப்பான், போட அந்த பக்கம், அவன் வீட்டையும் சேர்த்து எடுத்துக்குவான். இப்படியெல்லாம் அநியாயங்களும் கொடுவரங்களும் அக்கிரமங்களும் அதிகரித்ததனால் தேவன் பெசனப்படல, கோபப்பட்டார். கோப ஆக்கினைக்கு தள்ளப்பட்டது இந்த உலகம். இன்றைய காலகட்டம் அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கு. அதுல நீங்களும் நானும் நோவாவை போல நீதிமான்களாக இருக்கிறோமா? ரட்சிப்பு பிறந்தது உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுகளில் இருக்கக்கூடிய திறவாய்கள் எல்லாம் பாருங்கள். ஏதாவது ஒரு குழாயில லீக் ஆயிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், தண்ணி டேங்க்ல தண்ணியே நிக்காது. அப்படிதான் பரிசுத்தம் என்கிற காரியம் உங்களுடைய வீட்டுக்குள்ளாராக தங்குவதில்லை. ஏனென்றால் எங்கேயோ ஒரு இடத்துல லீக் இருக்கு. நீங்க இப்படி ஜபிக்கிறீங்க, அந்த பக்கமா பொசுன்னு போயிடுதலாம். காரணம் என்ன? அங்க லீக் இருக்கு. ஏதோ ஒரு மொபைல் போன்ல ஒரு லீக் இருக்கு, ஏதோ ஒரு லேப்டாப்ல ஒரு லீக் இருக்கு, காலேஜுக்கு போற இடத்துல எங்கேயோ ஒரு லீக் இருக்கும். உங்க பொன் வாழ்க்கையில, உங்களுடைய பையனோட வாழ்க்கையில, மனைவியாரிடம் யார் பேசி கொண்டிருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா, பயங்கரமான ஃப்ரெண்டுங்க அவருன்னு, மத்தவன் பொண்டாட்டி கூட உனக்கு என்னடா வேலை? அந்த அறிவு இந்த அம்மாளுக்கு இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்காவது இருக்கணும். அந்த அம்மா யாருக்கிட்ட பேசுதுன்னு நீங்க பார்க்கணும். அதே மாதிரிதான் கணவனையை கண்காணிச்சுட்டே இருங்க. பலவீன மாம்சங்க நீங்களாம் பெரிய அப்படியே என்னைய நான் என் மனைவியிடம் சொல்வது உண்மை. காலையிலும் மாலையிலும் என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சை எண்ணங்களுக்காக நான் முறையிட்டு போராடி ஜெபிப்பேன். இவர் வேதாகமத்தை எடுத்து இவர் போதகரா இருக்கிறாரு, பிரீச் பண்றாரு, இவர்கிட்ட இவரெல்லாம் வந்து பரிசுத்தமா இருப்பான் அப்படி நானே நினைச்சது கிடையாது. ஆவியோ பலன் கொண்டது, மாம்சம் பலவீனமானது. அதை ஒருபோதும் குறைத்து எண்ணி விடாதிருங்கள். ஹலோ, இதை குறித்து தான் நாம் பேசி வந்தோம். ஏன் ரட்சிப்பு தடைப்படுகிறது? ஏன் விடுதலை தடைப்படுகிறது? ஏன் உங்களுக்கு தப்பி செல்வதற்கு வழியே பிறக்க மாட்டேங்கிறது? ஏன் சோதனை சோதனையாகவே இருக்கிறது, வேதனை வேதனையாகவே இருக்கிறது, வியாதியும் கட்டுகளும் நீங்காத சூழ்நிலையில ஏன் உங்கள் வாழ்க்கை இறங்கி கொண்டிருக்கிறது? இதுதான் காரணம். எங்க ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு, அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு கீழே ஒரே ஒரு ஓட்டையை போட்டு விட்டா இத்தா பெரிய வீடு கட்டியிருக்கோம், இத்தினோண்டு ஓட்டையில் என்னங்க ஆகி போயிடும்? ஒரு ஓட்டை கூட இல்லாம, ஓட்ட செல் இல்லாம கட்டுறதுதான் வீடு. இத்தினோண்டு ஓட்டை இருந்தா அதுல பல்லி பூரா பாம்பு பேய் பிசாசு எல்லாமே வந்துரும்ல. அப்படி கட்டுறவன் பேர் புத்திசாலியா? பங்களா டைப்ல வீடு கட்டி இருக்கிறான், எல்லா ரூம்லயும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டான். ஏன்? அந்த ஓட்டை வழியை நல்லா காத்து வரும். ஏன்டா முட்டாள், அதான் பெரிய ஜன்னல வச்சிருக்கிற, கீழே இருக்கிற ஓட்டையில தான் வருமா? இல்லைங்க, ஜன்னல்லாம் மூடிட்டோன்னா அப்போ ஒரு காத்தோட்டம் இருக்கணும்ல. சரி போ, உன் பெட்ல போய் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தட்டி பார்த்துட்டு படு ராஜா. ஏன்னா கீழே 4 பாம்பு மேல 4 பூரா இருக்கும். எந்த முட்டாளாவது பண்ணுவானா? அப்படி பண்ண மாட்டான். ஆனா நிறைய முட்டாள் கிறிஸ்தவங்க இன்னைக்கு அதைத்தான் பண்றாங்க. தங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் சரியா பண்ணிட்டு கீழே அவனே ஒரு ஓட்டையை போட்டு விட்டுறான். அது வழியா பேய் பிசாசு எல்லாம் கிளீனா போயிட்டு வருது. அப்புறம் கேட்டா குறியோ முறையோன்னு இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் ஓட வேண்டியது, குரங்க மாதிரி. இவங்கிட்ட போய் தலையை கொடுக்க வேண்டியது, அவங்ககிட்ட போய் காலை கையை கொடுக்க வேண்டியது. கேட்டா இவர் பெரிய வல்லமையில தீர்க்கதரிசி ஆக்கும் அப்படின்னு. அந்த ஆளுக்கு அது அறிவு வேண்டாம். இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதான், கல் எடுத்து அடிச்சிடும், ஓடியே போயிரு. போய் வீட்டுல உட்காந்து ஆண்டவரை தேடுடா. வேதாகமத்தை கையில இருக்கு, எங்கிட்ட ஏண்டா வர? நானும் உன்னை படிச்ச ஆண்டவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்றவன் தான் ஒரு சரியான போதங்க. எல்லாம் சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிட்டானுங்க இன்னைக்கு. இப்படி எல்லாம் பேசினா இல்லை, என்ன இப்படி லோக்கலா பேசுறீங்க? நீங்க லோக்கலா நடந்துகிட்டா லோக்கலா தானே பேச முடியும். அப்புறம் எப்படிங்க வரும் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு? எப்படிங்க வரும் உங்க பிள்ளை வாழ்க்கையில விடுதலை? எவங்கிட்டயே போய் உங்க தலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா
கொடுக்க வேண்டியவர்கிட்ட போய் கொடுங்க, பார்க்க வேண்டியவரை பாருங்க, பேச வேண்டியவர்கிட்ட பேசுங்க, தேட வேண்டியவரை தேடுங்க, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுங்க. மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்துல அதுதான் சொல்லுது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். போய் எவனாவது கதவை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. ரட்சிப்பு பிறக்காது. முழு உலகத்துல 8 பேருக்கு தான் ரட்சிப்பு பிறந்தது. அதுதான் நோவாவின் குடும்பம். சாரி, இதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், நான் எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஹலோ, இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு அதாவது ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம், இல்ல அதை செக்ஷன் என்று சொல்லலாம். செக்ஷன் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அதே எபிசோட் அத்தியாயம் தான். அதுல ஒரு புதிய செக்ஷன். இந்த செக்ஷன் ரட்சிப்பு விடுதலை என்கிற அந்த செக்ஷன் முடிந்தது. இதுக்கு மேல விளக்கி எப்படிதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல, பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியல. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 15 20 அத்தியாயங்கள் அதுல கொடுத்துருக்குறோம். 20 எபிசோட்ஸ், சாரி 20 கிளாஸஸ் அங்க கொடுத்துருக்குறோம். நாங்க செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த செஷன்ஸ்ல சொன்னதெல்லாம் இந்த ரத்தன சுருக்கமா நாங்க சொல்லியிருக்கோம். அது ஆராய்ந்து பார்த்து நீங்க பிரச்சனை ஓட்டை எங்க இருக்கோ அந்த ஓட்டையை போய் முதல்ல அடைங்க. கொசு எங்கிருந்து வருதுன்னே தெரியலங்க. கீழே பாருங்க, ஒரு ஓட்டையை போட்டு விட்டு போயிருக்கிறாங்க யாரோ. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலை பிரியமானவர்களே. எந்த திசையிலும் எங்கிலும் ஒரு மாவீரனை போல நீங்கள் செயல்பட வேண்டும். போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மாவீரன் தூங்க மாட்டார். தூங்கினா கூட ஒரு பேக்கப் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவார், டேய் நான் தூங்குறேன், நீ விழித்திருந்து பார். அவர் விழித்திருந்து பார்ப்பாரு. 2 பேரும் தூங்கிட்டானுங்க, பொட்டிலே போட்டு போயிடுவான் எதிரி. ஏன்னா அவன் அதுக்குதான் வெயிட்டிங். இவன் எப்ப தூங்குவான், அண்ணன் எப்போ போவாரு, தின்ன எப்ப காலி ஆகும்னு வந்து அழகா உட்காந்துட்டு போயிடுவான். ரொம்ப ப்ராக்டிக்கலான டீச்சிங், ரொம்ப ப்ராக்டிக்கலான டீச்சிங் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் தான். ரெண்டையுமே எளிதா விளக்கி சொல்லியிருக்கோம். சில நேரங்களில் இதெல்லாம் ப்ரீச் பண்றதுக்குள்ள நெஞ்செல்லாம் வலிக்குங்க, தொண்டையெல்லாம் வலிக்கும். காட்டு கத்து கத்தி இதை சொல்லியிருக்கோம். நீங்கெல்லாம் உருப்படணுங்கிறதுக்காக, நானும் உருப்படணுங்கிறதுக்காக. யாரு சொல்றா? பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் ஆசான். வாருங்கள் நாம் முன்னேறி செல்லுவோம். 9வது அதிகாரத்துக்குள்ளாராக முன்னேறி செல்வோம். 8வது அதிகாரத்துல ஒரு 3 வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதோட சேர்த்து கோர்வாய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். 9வது அதிகாரம் என்றே சொல்லலாம் இதை. உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்றால் ஆங்கிலத்துல கவனன்ட் என்கிற காரியம், அக்ரிமெண்ட் என்கிற காரியம், ஒரு விதமான ஒப்புக்கொள்ளுதல். ஒப்புக்கொள்ளுதல், நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு காரியத்தை நம்ம ஒப்புக்கொண்டோம். அதற்கு பேர் தான் சேல் டீட் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள், ரெண்டல் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய சில காரியத்தை நாம் உதாரணமாக எடுத்தால்தான் அதனுடைய அர்த்தமும் சாராம்சமும் நமக்கு சரியாக விளங்கும். அதாவது இந்த உடன்படிக்கைக்கு முதலாவது படி என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால் விடுதலை, ரட்சிப்பு, ஒரு தீர்மானம், இதெல்லாம் சேர்ந்து கலந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாங்கள் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், முதலாவது உடன்படிக்கைக்கு முன்பே உடன்படிக்கையோட அந்த முதலாவது படி, முதலாவது நியமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் இந்த உடன்படிக்கை என்கிற காரியம் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சில பேர் இதை பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று சொல்வதுதான் சரியான பதம். ஆனால் சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்வார்கள். அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நீங்க புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொன்னாலும் சரிதான், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனால் இதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அதோடைய சில கோட்பாடுகளையும் நியமங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் காண வேண்டியது அந்த முதல் படி என்ன? முதலாவது பிரச்சனை என்பது என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி விடுதலைக்காக போராட தொடங்கி விடுவீர்கள். இந்தியா தேசத்தை எடுத்துவோம்னால் 14வது நூற்றாண்டுல வெள்ளையர்களால் இந்த இடத்தில் நாங்க புது புது காரியத்தை, நாங்க ட்ரேட் அப்படிங்கிற காரியத்துல நாங்க வியாபாரிகள், புது காரியத்தெல்லாம் நாங்கள் அறிமுகம் செய்ய வந்திருக்கக்கூடிய வியாபாரிகள். உங்கள் தேசம் இன்னும் பழமையான தேசமா இருக்கிறது, ஒரு நவீனமான நடைமுறைக்கு நீங்கள் வர வேண்டாமா? குளிர்பானங்கள் இருக்கிறது மற்றும் அருமையான
சாராய பானங்கள் உண்டு, புகைப்பிடிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு, நீங்கள் உடை அணியக்கூடிய காரியத்துல சில மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வருவோம், ரோடுகளை போட்டு தருவோம், மற்றும் ரயில் இயங்குவதற்கு நாங்கள் எல்லாம் பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கோம். ஜார்ஜ் ஸ்டீவன்சன் என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ட்ரெயின் ஓட வேண்டாமா அங்க ஊர்ல? எத்தனை காலம் இப்படி மாட்டு வண்டியிலேயே பிரயாணம் செய்துட்டு இருப்பீங்க? அருமையான பஸ்ஸுகள்லாம் வச்சிருக்கோம் நாங்க, கார் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆசா பாசத்தை காட்டுனானுங்க. யார்கிட்ட? அந்த காலங்களில் ஆளுமை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராஜாக்கள் என்று சொல்வார்கள். ராஜாக்கள், ராஜாக்களுடைய ஆட்சியில தான் இருந்தீங்க. மைசூர் மகாராஜா தான் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் பெங்களூர் எல்லாமே அவரோட கட்டுப்பாடுல தான் இருந்தது. பெங்களூர்ல இன்னொரு ராஜா இருந்தாரு, அவர் பேர் கெம்பகோடான்னு சொல்லிட்டு, அருமையான ராஜா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? நீர்நிலைகள் எல்லாம் அருமையா ஒன்றிணைத்து, இங்க லேக்ஸ் எல்லாம் அருமையா வச்சு, பெங்களூர்ல தண்ணி பஞ்சம், தண்ணி தட்டுப்பாடு இல்லாம சூப்பரா வச்சிருந்தாருங்க. கெம்பகோடா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் அவர் பேரு தான் வச்சிருக்கிறாங்க. கேஎஸ்ஆர் அப்படின்னு இருக்கும், கெம்பகோடா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். அப்படி ராஜாக்கள் இருக்கக்கூடிய காலங்களில் இயங்கி கொண்டிருந்ததுனால் இவர்கள் ராஜாக்களோட கூட போய் மேல் 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 தலைமைத்துவத்தோடு கூட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனாங்க. கனெக்ட் ஆகி பிரச்சனைகளை குறித்து இவர்கள் பேசினார்கள். இந்த இதெல்லாம் பிரச்சனையா இருக்கா, இதை இவ்வளோ பின்வாங்கி போயிருக்கா நம்ம தேசம் அப்படின்னு போய் ஒவ்வொரு ராஜாவோட மண்டையை கழுவுனாங்க, பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆக்சுவலா நல்ல விஷயங்களை தான் அவங்க சொன்னாங்க, அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர்கள் வெள்ளக்காரன் போட்ட ரயில் பாதைகள் தான் இன்னைக்கும் ஊட்டி, நீலகிரி மாதிரி இடங்கள் எல்லாம் அந்த அவன் கொண்டு வந்த ரயில் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களால அதை மாற்றவே முடியல. ஏன்னா நம்ம டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. சிலதெல்லாம் வெள்ளக்காரன் போட்டுதான் வெள்ளக்காரன் போட்டுதான். ரிப்பன் பில்டிங்கு இந்த மாதிரி சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கட்டின பில்டிங் இன்னும் நிக்குது 200 வருஷமா. அந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் பண்ணி காமிச்சான் அவன். 2-3 விஷயத்த பண்ணி காமிச்சான்னு இவங்களுக்கெல்லாம் ஆஹா, வெள்ளக்காரங்கிட்ட இவ்வளவு சரக்கு இருக்கா, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் பாரு ஒண்ணுமே தெரிலன்னு. அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சான். உங்களுக்கு டீ எல்லாம் எப்படி இது பண்றதுன்னு நாங்க சொல்லித்தரோம், அருமையா டீ ஃபேக்டரியை நாங்க கட்டித்தரோம், காஃபி பவுடர்லாம் பண்ண. அவன் என்ன பண்ணிட்டான், காஃபி பவுடர் கட்டிட்டு ஒரு உடன்படிக்கையை போட்டான். என்ன, நாங்க இதெல்லாம் கட்டு தந்தா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன வேணும் துறை உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்கவும், இதுல எங்களுக்கு ஒரு பங்கு வரணும், நாங்க உங்களுக்கு ஃபேக்டரி எல்லாம் கட்டி தரோம்ல ஃப்ரீயா, நாங்க பெரிய பெரிய நவீன மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறோம் இல்லையா, அப்போ இதெல்லாம் நீங்க கொடுக்கறதெல்லாம் உங்களுடைய வயல்நிலைகள் இதெல்லாம் தான் கொடுக்குறீங்க, உங்க இடம் இதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், 50-50. நம்ம இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை வச்சு உற்பத்தி பண்ணினா இவ்வளோ லாபம் வரும், அந்த லாபத்துல உங்களுக்கு 50%, எங்களுக்கு 50%. எங்க தேசத்திற்கு நாங்க இங்கிருந்தெல்லாம் சில காரியங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், உங்க தேசத்துக்கு தேவையான தேவைகள் எல்லாம், இப்போ அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நீங்களும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இது நல்லா இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பிசினஸ். வியாபாரிகள் தானே இவனுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த 50-ய 75 ஆக்கிட்டான். உங்களுக்கு நாங்க தான் எல்லாம் மூலதனம் பொருள் எல்லாம் போடுறோம், வெறும் லேண்டு தானே கொடுக்குறீங்க, உங்களுக்கு 25% தான் கொடுக்க முடியும். சரி துறை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு என்ன பண்ண முடியும், காஃபி ரொம்ப நாங்க ருசிச்சு பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே போல பல ப்ராடக்ட்ஸுகளை கொண்டு வந்தாங்க. சர்க்கரை, சுகர் கேன்ல இருந்து எப்படி சர்க்கரை எடுக்கிறது, இப்படி எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம், வெள்ளத்துல இருந்து எப்படி ஜாகரி சுகர் பண்றது, இதெல்லாம் வெள்ளக்காரன் கொண்டு வந்ததுதான் 16வது 17வது நூற்றாண்டுல. இப்ப இந்த ஒரு நூற்றாண்டு தாண்ட என்ன பண்ணிட்டான், உனக்கு ஒண்ணுமே தர முடியாது, ஆக்சுவலா நீ தான் எனக்கு வரி கட்டணும். ஏன்னு கேட்டா, நீ தான் உக்காந்து வேடிக்கை பாக்குற, வேலை செய்யறதெல்லாம் எங்க ஆளுங்க, உங்க ஆளுங்களா? இல்ல எங்க ஆளுங்க தான், அவனுக்கு கூலி கொடுக்குறேன்ல. அப்போ நியாயப்படி முதலாளிங்கிறது நான் தான், நீ கிடையாது, நீ வெறும் தொழிலாளி மாதிரி தான்னு கொண்டு வந்து இவன் போர்ப்படையெல்லாம் இறக்கி விட்டான். ஆர்மி எல்லாம் வந்தோடனே அப்பதான் இவனுக்கு ஆஹா, அப்போ நாங்கெல்லாம் அடிமைகளா மாறிட்டோமா அப்படின்னு அப்பதான் அவனுக்கு பல்ப் எரிஞ்சிருக்கு தலையில. எப்படிப்பட்ட முட்டாள் ராஜாக்களா இருந்திருக்கிறானுங்க பாரு. இவன் உள்ள பூந்து தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரங்கிற மாதிரி, நோவா காலத்துல இருந்த மாதிரியே இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சது, பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு விடுதலை பிறந்தது. எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்தது,
தொழிற்சாலைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. பெரிய பெரிய கருவிகள் எல்லாம் கொண்டு அவர்கள் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். ரோடு போட்டார்கள். எல்லாமும் ஹைவேஸ் எல்லாம் பண்ணி, சீவேஸ் அதாவது ஷிப்புகள் எல்லாம் இப்படி இயக்குறது, இப்படி அருமையான மோட்டர் போட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பண்ணி அவன் சிறை பிடித்த அந்த காரியம் தெரிந்த மாத்திரத்தில் விடுதலை மறுபடியும் பிரச்சனையா மாறுச்சு. இப்ப என்ன தேவை? மறுபடியும் விடுதலை தேவை. அதற்கு பிறந்தார்கள் நேதாஜிகளும் காந்திஜிகளும் நேருஜிகளும் வஉசிகளும் மற்றும் என்னென்ன எவ்வளோ பெரிய, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்டியல் எடுத்தோம்னா லட்சக்கணக்கான பேர் தெரியாதவங்க எல்லாம் செத்தாங்க, ஏகப்பட்ட பேர். அவங்கெல்லாம் கூட இந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தார்கள். அதுல ஒருத்தர் இப்போ சிபிஐ இந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஒருத்தர் இறந்து போனார். அவர் பேர் மறந்துட்டேன். அருமையான ஒரு மனுஷன், 99-100 வயசுல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அத்தனை அடி வாங்கியிருக்காரு தேசத்துக்காக. தேசப்பிதா காந்தியோடு சேர்ந்து இணைந்து இவர்கள் எல்லாம் போராடி மறுபடியுமாய் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். விடுதலை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பிறந்தது உடன்படிக்கை என்கிற காரியம். என்ன உடன்படிக்கை? 1947 ஆண்டுல ஆகஸ்ட் 15 நள்ளிரவுல சுதந்திரம் பிறந்த அந்த நாளிலே தான் கையெழுத்திட்டார்கள். திஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பார்ப்பீர்களானால் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் வெள்ளையராக நீங்கள் வெளியேறக்கூடிய நாள் பிறந்தது. இனி என் தேசத்து பக்கம் நீ தலை வச்சே படுக்க கூடாது. போடியா கையெழுத்த போட்டு துரத்தி விட்டாங்க. அதற்கு பின்பே இந்தியா தேசமானது பிறந்தது, ஒரு சுதந்திரத்தை அடைந்தது, ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கி மறுபடியும் பிரச்சனையில தான் போய் உக்காந்துட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? லஞ்சம், ஏமாற்றுதல், அரசியல், ஒருத்தன் கெடுக்கிறது. வெள்ளக்காரனே இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நான் அதை ஆமோதிப்பதில்லை. ஏனென்றால் வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். சுதந்திரங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, வரப்பிரசாதம் என்று சொல்லி சொல்லுவேன் நான், இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு தாழ்ந்து, எவ்வளோ பெரிய சுதந்திரங்கிறது அவ்வளோ லேசெல்லாம் கிடையாதுங்க. அதனால அப்படி சொல்றது தவறு. ஆனா வெள்ளக்காரன் இருந்த காலத்துல இந்தியா டெவலப் ஆச்சு. இப்ப இந்தியா எங்க டெவலப் ஆகுது? இருக்கிறத மெயின்டைனே பண்றதுக்கு காசு இல்லைங்கிறான். எங்கடா போகுது வரி பணம்? அவன் ஜோப்புக்குள்ள போகுது. சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறான். இவன் ஆட்சி பீடத்துல இருந்து கீழே தள்ளினதான் எவ்வளவு பெரிய துஷ்டன்னு தெரியுது. வரவன் பெரிய ஒழுக்கு சீலனும் கிடையாது. அவனுக்கு போனா அவனை விட திருடி இருக்கான். திருட்டுத்தனத்தை பார்த்து இந்தியா ஜனங்க தான் இன்றைக்கு மடிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து விடுதலை வேணும். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு விடுதலை பிறந்து ஒரு சிறைச்சாலை அனுபவம் வருது, அப்புறம் ஒரு உடன்படிக்கை, அப்புறம் திருப்பியும் ஒரு விடுதலை. ஏன்? உடன்படிக்கை நிமித்தமாக விடுதலை, விடுதலை நிமித்தமாக உடன்படிக்கை, இரண்டும் ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும். இதே மாதிரிதான் குடும்பங்கள் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், குடும்பங்களில் முதலாவது பிறப்பது என்னவென்றால் ஒரு விதமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையோட முதல் படி, என்னுடைய பிரச்சனை நான் அறிந்திருக்கிறேன், அதுல இருந்து ஒரு விடுதலை பிறக்க வேண்டும் என்று சொல்லிதான் நானும் நீயும் நிரந்தர உடன்படிக்கையில நம்ம கையெழுத்து போடணும். உதாரணம், கணவனும் மனைவியும் உடன்படிக்கை. என்ன சொல்றீங்க? அந்த பத்திரம் இல்லைங்களா, இந்த மேரேஜ் சர்டிபிகேட், இந்த பிரமாண பத்திரம் மாதிரி ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடணும் ரெண்டு பேரும். இவரை நான் என் கணவனை ஏற்றுக்கிறேன், இவங்களை நான் என் மனைவியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தேவனுடைய சன்னிதானத்தில் மட்டும் நீங்கள் இது போட்டா பத்தாது. ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவாங்க, சாட்சி கையெழுத்தும் போடுவாங்க. ஃபாதர் வாங்குவார். கத்தோலிக்க திருச்சபையா இருந்தா. பெந்தகாஸ்து திருச்சபையிலையும் இப்போ அதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது இந்தியன் பாலிசி, ரூலா மாறிடுச்சு. அது போதாதுன்னு நீங்க எந்த அரசாங்கத்துல இயங்கி கொண்டு வரீங்களோ, கர்நாடகா மாநிலத்தில் இருப்பீர்களோ, தமிழ்நாடு மாநிலத்தமா, ஆந்திராவோ, எங்க இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்துக்குரிய அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் நீங்க அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அங்கேயும் ஒரு கையெழுத்து போடணும். சப் ரெஜிஸ்ட்ரார் முன்னே சொல்றீங்க, நீங்க ஃபாதர் முன்னாடி போட்டது ஓகே, பட் இது அரசாங்கம், இதுல சில சலுகைகள், அதாவது தம்பதியார்களா நீங்கள் இருப்பதற்கு சில சலுகைகள் கொடுக்கப்படும், இல்ல சில அங்கீகாரங்கள் கொடுக்கப்படும், சில குடியுரிமைகள் கொடுக்கப்படும்.
அவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்றால் முதலாவது இந்த உடன்படிக்கையில நீங்க கையெழுத்து போடணும். இப்போ உடன்படிக்கை எதனால பிறந்தது? பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் தனிமையில வாழ்வது நல்லதல்ல, மனிதன் தனிமையில வாழ்வது நல்லதல்ல, சரியல்ல என்று வேதாகம் சொல்லுகிறது. ஏன்? நிறைய காரியம் இருக்கு. there is a physical need. காலத்தின் கட்டாயம். நீங்கள் உடல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், சரியான நேரத்துல கல்யாணத்தை பண்ணிடணும். இல்லைன்னா அது காலத்தின் கட்டாயம். நேச்சர் அப்படிதான் இயங்கும் இல்லைங்களா? அதனாலதான் தப்பு தப்பான உறவுல போய் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. பெரியவர்களே அதை பண்றேன் இதை பண்றேன், இந்த ஜாதியில பொண்ணு வேணும், இந்த பொருத்தம் வரல, பொண்ணு வேலை செய்யணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா கால நேரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பையனுக்கு 35 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவன் வேற வழியில போயிடுவான், அவன் முடிஞ்சு போயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காது. ஏன்? சரியான நேரத்துல கல்யாணம் கட்டி வச்சாதான் அந்த ஃபர்டிலிட்டி ரேட் எல்லாம் கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இவர்களை உடன்படிக்கைக்குள்ளாராக கொண்டு வர வேண்டிய கட்டாயம். ஏன்? அங்கே ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைக்கு விடுதலை காண வேண்டும். அந்த விடுதலையும் பிரச்சனையும், அதாவது விடுதலையும் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும் என்றால் உடன்படிக்கை என்கிற நுழைவாய்க்குள் யாவரும் நுழைந்து விட வேண்டும். படித்து முடித்தால் உடனடியாக ஏதோ ஒரு வேலையை நீங்க பிடிச்சிடணும். நான் படிச்ச வேலையைத்தான் தேடுவேனாக்கும். எனக்கு ஒரு காலகட்டத்துல நான் படிச்சது ஒண்ணு, சிவில் இன்ஜினியரிங். அதை முடிச்சுட்டு ஐடி நிறுவனத்துல போய் சேர்ந்தாச்சு. ரிசெஷன் வந்தது, சீட்டை கழிச்சு அமுச்சுட்டான். 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு 3 to 4 மாதங்களுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன பண்றது பொழப்புக்கு? பஸ்ஸை பிடிச்சி போய் ஒரு பொண்ணை ட்ரெயின் பண்ணேன். நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல போய் ஒரு டியூட்டரா வேலை செஞ்சேங்க, ஒரு இன்ஜினியர். நான் பெரிய இன்ஜினியர் ஆக்கும், எனக்கு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாக்கும். ஆனா பயோடேட்டா பிரிண்ட் அடிக்கிறதுக்கு காசு இல்லைங்க. அப்பெல்லாம் பிரிண்ட் தான், பிரிண்ட் காப்பியை கொண்டு போய் கொடுக்கணும் சில நிறுவனங்கள்ல. இமெயில்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது. 1999 ஆண்டுகள்ல நான் சொல்லுவது 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஹலோ, அப்போ என்ன பண்றது? பிரச்சனைக்கு நான் தீர்வு காண வேண்டும், விடுதலை பிறக்க வேண்டும், அவர் உடன்படிக்கைக்குள்ள வரணும். ஏன்? இது காலத்தின் கட்டாயம். இப்ப என்ன உடன்படிக்கைக்குள்ள நான் வந்தேன்? இப்போ சரியானது போய் ஒரு இடத்துல ட்ரெயினரா மாறுறதான். ஏதோ கொடுத்தான், ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தான். அதை வச்சு ஏதோ வாடகைலாம் கட்டி எதையோ வயிற்று கழுவிட்டு இருந்தேன். ஆனா வேற ஒரு வழி பிறந்தது 3-4 மாதங்களுக்கு பிறகு. அப்போ உடன்படிக்கை, அங்கே உடன்படிக்கை ஒன்றுதான், ஆனால் அங்கே வழிகள் வேறு விதமான வழிகளும் வேறு விதமான தீர்வுகளும் நீங்கள் காணக்கூடும். கணவனும் மனைவியும் இந்த உடன்படிக்கைக்குள் நுழைந்த பிறகு அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த உடன்படிக்கையோட விளைவு, the output of the covenant, output of the agreement, குடும்பம் என்கிற அந்த அருமையான ஒரு கட்டமைப்பு உருவாகிறது. மறுபடியும் ஒரு பிள்ளை பிறக்கிறது, அது அடுத்த அவுட்புட். அதோட நிறுத்திட்டா பெட்டர்ன்னு தோணுது. 3-4ன்னு போயிட்டு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நான் என்னங்க பண்றதுன்னு. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசி கடவுளையும் பரலோகத்தையும் இன்சல்ட் பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் நிறுத்தணுமோ அதெல்லாம் நிறுத்திடணும். அதுவும் பார்ட் ஆஃப் த கவர்னன்ட் தான், உடன்படிக்கையோட கட்டமைப்புக்குள்ளதான் வருது. No covenant is without an agreement. No agreement is without a decision. And no decision is without solving a problem. Right? Why are you making a decision to solve a problem? எல்லா விதமான உடன்படிக்கைகளும் ஏதோ ஒரு பிரச்சனையை நான் தீர்வு காண வேண்டும், அதற்கு நான் தீர்மானங்களை எடுத்ததனால் இந்த விடுதலை எனக்கு பிறக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியான ஒரு மனநிலை, உறுதியான ஒரு நம்பிக்கை இருப்பதனால்தான் நான் உடன்படிக்கை என்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க், கட்டமைப்புக்குள்ளே நான் நுழைய ஒப்புக்கொண்டேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கிறிஸ்துவம் என்கிறது பார்ப்பீர்களானால் ஒரு உடன்படிக்கை, அது ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் மேன் அண்ட் காட், பிட்வீன் மேன்கைண்ட் அண்ட் காட். நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதமான அக்ரிமெண்ட். என்ன அக்ரி பண்றோம் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேவனோடு கூட நான் சில காரியங்களை ஒப்புக்கொள்வேனானால் அப்பொழுதுதான் இந்த உடன்படிக்கை என்பதற்கு அந்த பிரமாண பத்திரங்களில கையெழுத்திட முடியும். சேல் அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் டைப் படிச்சிருவார் டாக்குமெண்ட் ரைட்டர். நீங்களும் படிச்சு பார்த்துக்கோங்க, பையர் கிட்ட கொடுப்பார். நீங்க தானே வாங்க போறீங்க,
இங்க வாங்க, நீங்க தானே விற்க போறீங்க, தாங்க உங்களுக்கு ஒரு காப்பி, தயவு செஞ்சு 2 பேரும் படிச்சு பார்த்துக்கோங்க, ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் எங்கிட்ட வந்து சொல்லுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாரத்தில் இருக்கு. அப்போ அந்த பத்திரத்தை வைத்துதான் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் முன்னாடி, ரெஜிஸ்ட்ராருக்கு முன்னாடி நின்று, சப் ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி நின்று கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டது சிஸ்டம் இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணி உள்ள ஏத்திட்டாங்கன்னா, ஐயோ எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டேங்க அப்படின்னா தலையை எங்க வச்சிருந்தேன் பாரு, ஓடியே போயிரு, நீ போக முடியாது, அவ்வளவுதான், வித்தது தான். கேஸ் கீஸ் எல்லாம் போட முடியாது. யாருக்கு? அரசாங்கத்துக்கு எதிராக நீ கேஸ் போடுற மாதிரி என்ன விளையாடுறியான்னு கேட்பான், உன்னதான் முடிச்சு ஜெயில தள்ளுவான். கையெழுத்து போட்டு காசை வாங்கி லேண்டை வித்த பிறகு வந்துட்டு எனக்கு இல்ல, எனக்கு மனசு மாறிடுச்சு, என் லேண்டை திருப்பி கொடுங்க, நீ என்னதான் அழுதாலும் உனக்கு கிடைக்காது. பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரிதான் ரெண்டல், அதாவது வாடகை வீடுக்கு போறீங்க, அங்கேயும் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க கையெழுத்து போட்டுக்கிறீங்க. இந்த தொகை அட்வான்ஸ், இந்த தொகை மாதந்தோறும் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம். எப்படி? ரெண்ட் 30,000ன்னு போட்டுட்டு ஒரு 3 லட்சம் அட்வான்ஸ்னு போட்டு வாங்கிட்டு 3 லட்சத்தை கொடுத்துட்டு நீங்க வாடகை 2 மாசம் கொடுக்கலன்னு வைங்களேன், சட்டி பண்ணி தூக்கி வெளியில வைப்பானா மாட்டானா ஓனர்? டேய், நானே இதை நம்பித்தாண்டா இருக்கேன், எனக்கு இஎம்ஐ, நான் இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதே இந்த வாடகையை வச்சுதான், வெளியே கிளம்புன்றுவான். அட்வான்ஸ்ல 2 மாசத்தை பிடிச்சிட்டு இந்தா காசை பிடி ஓடியே போயிருந்துருவான். ஏன்னா நீ இந்த உடன்படிக்கைக்குள் ஏதொன்று சொல்லி நுழைந்தாயோ அதை நீ பின்பற்றவில்லை. நீ அந்த உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்கி போனாய், மறுதளித்தாய், வேற ஒரு வழியாக நீ போகும்படி நீ தீர்மானத்தை தவறாக எடுத்து விட்டாய். அதனால் இந்த உடன்படிக்கை will be cancelled, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவோம். அந்த அதிகாரம் வீட்டு ஓனருக்கு இருக்கு. ஆனா லேண்டை வித்துட்டீங்கன்னா ஒண்ணு. அதே மாதிரி லேண்டு வாங்குறவரும் சரியா வெரிஃபை பண்ணி வாங்காம அதாவது புறம்போக்கு இடத்த வித்துட்டான் எனக்கு, நீங்க போய் கேஸ் போட்டு அது கோர்ட்டுக்கெல்லாம் போச்சுன்னு வைங்களேன், மறந்துருங்க. 40 வருஷம் ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அதனாலதான் வாங்குறப்போ விற்கிறப்போ இது பண்றப்போ ஏதாவது உடன்படிக்கை என்கிற காரியத்தில் நுழைவது விளையாட்டு காரியம் அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்துல நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி மிக தெளிவாக கவனமாக முடிவை எடுக்கிறீர்களோ அதை காட்டிலும் நித்திய வாழ்வு, நித்திய மோட்சத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை போடுகிறோம் அல்லவா, அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லிதான் வருகிற அத்தியாயங்கள்ல நாம் காண இருக்கிறோம். எவ்வளவு எளிதாக எண்ணி விடுகிறோம் பிரியமானவர்களே. பழைய ஏற்பாடு இதுனா, புதிய ஏற்பாடு அதுங்க. புதிய ஏற்பாடுனா ஜீசஸ், பழைய ஏற்பாடுனா யாகுவே தேவனுங்க, அவ்வளவுதாங்க. அப்படிங்களா? இதைத்தான் நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம், இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் மறுபடியும் சொல்லுகிறேன் பிரியமானவர்கள், இதோட நிறைவேற்றி விடலாம். உங்களுக்கு விடுதலை பிறக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் நடந்து சென்றால் வழிய உங்களுக்கு விடுதலை பிறப்பதில்லை. உங்களுக்கு எந்த காரியமும் மாறப்போவதில்லை. ஏன்? இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, விடுதலை வேணும் ஆனா எனக்கு உடன்படிக்கை வேண்டாம். வீடு வாடகைக்கு வேணும் ஆனா ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டா, ஓடியே போயிரு. கேட்டு பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளவு தொலைச்சே போடுவேன்ருவான் ஓனர். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டான். அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு? ஆணி அடிக்க மாட்டேன், இல்லை நான் ஆணி அடிக்கணும். வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக்கல் பில்லு கட்டணும், இல்லை அதெல்லாம் என்னால் கட்ட முடியாது, என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு. டேய் வேண்டாம், ஏதாவது சொல்லிட போறோம், ஓடியே போயிருன்றுவார். கரெக்டா? கிறிஸ்துவர்களுக்கும் அதே பிரச்சனை தான். கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அதை வேணாதானே, உடன்படிக்கையில கையெழுத்து போட்டியா? அது பிரமாண பத்திரம் மாதிரிங்க, 2 பார்ட்டியும் கையெழுத்து போடுறதுதான் உடன்படிக்கை. கிறிஸ்துவர்களுக்கு இது விளங்கவே இல்லை. 99% கிறிஸ்துவர்களுக்கு இது விளங்கவே இல்லை. வீட்டுல வச்சிருக்கீங்களா காட்ஸ் கவர்னன்ட் என்கிற பிரமாண பத்திரம்? 2 பார்ட்டி, நீங்க ஒரு பார்ட்டினா கடவுள் ஒரு பார்ட்டி, கையெழுத்து போட்டிருக்கீங்களா? அக்ரி பண்ணிருக்கீங்களா? அந்த பத்திரம் இல்லையா? அப்போ அது கிறிஸ்துவ வீடே இல்லை, நீங்க கிறிஸ்துவர்களே கிடையாது. முதல்ல அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுக்குள்ள வாங்க, ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள வாங்க, அதை முதல்ல ஒத்துக்கோங்க. அப்பதான் ஒரு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு. நான் பாவி இல்லை, நான் செய்யறதெல்லாம் அநியாயம் இல்லைன்னு பண்றதெல்லாம் அயோக்கித்தனம். யாராவது ஏதாவது சொன்னா உடனே போய் அவனையும் குத்தி கொண்டுறது. நீ உருப்பிடுவியா? ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு கொன்னே போடுவாங்க.
வாள் எடுப்பவன் வாளாலேயே மறித்து போவான். ரத்தத்தை சிந்துகிறவன் அந்த ரத்தத்தினாலே மறித்து போவான். சும்மா விடாது உங்களை. அதே மாதிரி இந்த உடன்படிக்கையில என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, இதை படித்தேன், இதை அறிந்தேன், இதை புரிந்து கொண்டேன், அதனால் நான் கையெழுத்திட்டதனால் நான் தேவனோடு கூட இணைந்து பணியாற்ற போகிறேன். இட்ஸ் a பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வித் காட். இதை குறித்து தான் நாம் அதிகமாக வர்ணிக்க போகிறோம், விவரிக்க போகிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க பிரியமானவர்களை? இதை அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு முதலாவது பிறந்த உடன்படிக்கை, தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட செய்த உடன்படிக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயே எல்லாமே அடங்கிரும். அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆன கவர்னன்ட் தான் நியூ கவர்னன்ட். அதுல இருந்து பிறந்தது தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு ஏதோ தானா பிறக்கல. ஜீசஸ் ஏதோ தானா அப்படியே வரல. ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த ஜீசஸ் தான் 4000 வருஷம் கழிச்சு பிறந்தார். எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சரிங்களா? ரைட். கண்களை மூடுவோம், சிரத்தை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிறதுக்காக நன்றி. புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட இந்த உடன்படிக்கையில் நீர் ஈடுபட்டு எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. ஜீவனும் வழியும் சத்தியமாய் இருக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டான்னு போடுங்க, பார்க்கட்டும். யாரையும் நிர்பந்தம் பண்ண வேண்டாம், வற்புறுத்த வேண்டாம், போட்டுட்டு விட்டுருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர் எப்படின்னு தொடுவார். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்னொரு கடமை, உலகத்தின் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒருமைப்பாட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றும் ரட்சிக்கப்படாத அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களை மேற்கொண்டும் தான் சொல்லுகிறேன். ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால், தனிப்பட்ட தேவைகள் இருக்குமானால், தேவனிடம் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில் தயவு செய்து முறையிடுங்கள். வேற எந்த நாமத்துல முறையிட்டாலும் உங்க கூரையை தாண்டது ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோட இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தொடர்ந்து நாம் உடன்படிக்கையை குறித்து பல ஆராய்ச்சிகளை ஒன்றாக சேர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.